ஐநா பொதுசபை எந்த தேதியில் உலக மனித உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது? இதற்கான சரியான பதில் டிசம்பர் 10, 1948. நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐநா சபையில் 6 முக்கிய உள்ளமைப்புகள் உள்ளன. அவற்றில் நியூயார்க்கில் தலைமையகம் இல்லாத உள்ளமைப்பு எது? சரியான பதில் பன்னாட்டு நீதிமன்றம். ஐநா சபையின் பன்னாட்டு நீதிமன்றத்திற்கான நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் உரிமை எந்த பிரிவிற்கு உள்ளது? இதற்கான சரியான பதில் A மற்றும் B இரண்டிற்கும். பொதுசபை, பாதுகாப்பு. ஐநா சபையின் முதல் பொதுச் செயலாளர் யார்? சரியான பதில் திரிகுவே ஈலி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. உடனுக்குடன் அப்டேட் வரும். ஐநா வரலாற்றில் முதல் முறையாக அமைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? சரியான பதில் யூகோஸ்லோவியா. நம்ம ஆல்ரெடி இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம். அது இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. WHO என்பது என்ன? இதற்கான சரியான பதில் உலக சுகாதார நிறுவனம். WHOக்கான அப்ரிவியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதோட சுருக்கமே WHO என அழைக்கப்படுது. ஐநா சபையின் எந்த பிரிவில் நெதர்லாந்தில் அமைந்துள்ளது? இதற்கான சரியான பதில் பன்னாட்டு நீதிமன்றம். பன்னாட்டு நீதிமன்றம், அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நெதர்லாந்து நாட்டில் உள்ள தி ஹேக் நகரில் உள்ளது. 1945இல் ஐநா சபை உருவாக்கப்பட்ட பொழுது எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக இருந்தன? இதற்கான சரியான பதில் 51 நாடுகள் உறுப்பினர்களாக இருந்தன. இந்த வீடியோவில் மொத்தம் 10 கேள்வி இருக்கும். அதில் உங்களால் எத்தனை கேள்விக்கு சரியாக பதில் கணிக்க முடிஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐநா பொது சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார்? இதற்கான சரியான பதில் விஜயலட்சுமி பண்டிட். விஜயலட்சுமி பண்டிட் 1953இல் ஐநா பொது சபையின் 8வது கூட்டத்தில் ஐநாவின் முதல் பெண் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக மன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? 15, 22, 36, 54. இதற்கான சரியான பதில் 54.